சென்னை திருவொற்றியூரில் கடந்த வாரம் லோகேஷ் என்ற ரவுடி முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிர்மல். வணக்கம் நிர்மல், இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். திருவேற்றூர் ஏகவல்லி அம்மன் தெரு பகுதியைச் சேர்ந்த கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் தொடர்புடைய ரவுடி லோகேஷ் இவர் கடந்த வாரம் இவரது தந்தை திருவேற்றூர் மார்க்கெட் பகுதியில் டீ கடையில் வேலை செய்து வருகிறார். இவரை பார்ப்பதற்காக லோகேஷ் வந்தபோது திருவேற்றூர் பகுதியை சேர்ந்த கமல்ராஜ், ஆனந்தன், தீபக் ஆகிய 3 பேரும் லோகேஷை பயங்கரமான ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்தனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய தேரடி பகுதியில் நடைபெற்ற இந்த கொலை பொதுமக்களை அதிர்ச்சியை உள்ளாக்கியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்றூர் போலீசார் லோகேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டறிந்து தேடி வந்தனர். ஆனால் குற்றவாளிகள் காவல் நிலையத்தில் அவர்களே சரணடைந்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கொலைக்கான காரணம் குறித்து குற்றவாளியிடம் போலீசார் விசாரித்த போது சில ஆண்டுகளுக்கு முன்பு லோகேஷ் மதன்ராஜ் என்பவனை கத்தியால் குத்தியதாகவும் அதிலிருந்து மதன்ராஜுக்கும் லோகேஷுக்கும் முன்விரோதம் இருந்து கொலையில் இந்த சம்பவம் முடிந்திருக்கிறது என போலீசார் தெரிவித்தனர். பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இடத்தில் நடைபெற்ற பயங்கர கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி நிர்மல்.